இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா, குபேர தீபம் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குபேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பண வரவுக்கானவும் ப்ளஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ளஸ் தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த 3 வகையான விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது வீட்டில் என்ன விலகும்? துன்பம் விலகும். இந்த லெமன் 2 நிமிஷம் அப்படி விட்டு பார்த்துட்டு, என்னுடைய வாழ்க்கை தடை அத்தனையும் நீங்க வேண்டும். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பணம் புழக்கத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். வியாபாரத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்படும். அங்கே நடக்கக்கூடிய இது யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய வைப்ரேஷன் உணர முடியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்யும்பொழுது நம்மளுடைய ஏமாற்றங்கள், சில துர்நாற்றங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல எண்ணங்களும் நல்ல வாசனைகளும் வந்து சேர்வதை கண்கூடாக பார்க்கலாம். நம்பி கை வைத்து சேரும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அங்கே வெற்றி மட்டுமே கிடைக்கும். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா, குபேர தீபம் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குபேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பண வரவுக்கானவும் ப்ளஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ளஸ் தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த குபேர விளக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தாலும், இந்த 3 வகையான விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது வீட்டில் என்ன விலகும்? துன்பம் விலகும், தடைகள் விலகும். இப்படி என்னென்னலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச விஷயங்கள் தான் இந்த குபேர விளக்கு. இந்த குபேர விளக்குக்கு 3 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 3 விளக்கு வந்து மெட்டலில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். பூஜை ரூமில் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விளக்கு ஏற்றும் போது கல் உப்பால் நம்ம துடைச்சிடணும். இல்லைன்னா துணியால் துடைச்சிடணும், இல்லைன்னா மாப் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த 3 விளக்குன்னு பார்த்திங்கன்னா அக்கு மாதிரி வச்சிட வேண்டியதான். 1, 2, 3. இந்த 3 விளக்குலையுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஏற்றி, நம்ம வெள்ளை கலர் திரியில் தான் ஏற்ற போகிறீங்க, ஏற்றிக்கோங்க. ஒரே முகமாக இருக்கட்டும். இப்போ ஏற்றுனீங்கனாக்கா இந்த ஒரு முகம் இது இந்த விளக்கோட திரி பார்க்கணும், இந்த விளக்கு திரியாகணும். இப்போ 3 விளக்கு இருக்கு இல்லையா, நடுவில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு லெமன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஒரு லெமனை நடுவில் வச்சுக்கிறீங்க, அந்த லெமனை நோக்கி அந்த திரி இருக்கணும். 3 விளக்கு. இங்கே தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விளக்கில் நம்ம போகக்கூடிய ஒரு மூலிகை தான் ஜாதிக்காய். ஜாதிக்காய் சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க, இந்த விளக்கில் உள்ளே போட்டுருங்க. இப்போ ஏற்றுங்க. ஜாதிக்காயிலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன், நல்லெண்ணெயிலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், உயிர் கூட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், பண வரவில் வந்து தடங்களாக இருக்குது, இல்லை கடன் ஆகிட்டே இருக்குது, நான் போகிற பிஸ்னஸ் எதுவுமே நிலைக்கலை, இல்லைனா அது பாட்டுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, லாபம் இல்லை, நட்டமாகவே இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் வந்து வியாபார ஸ்தலத்தில் கூட ஏற்றலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏற்றலாம். மனசார நம்ம அகல் விளக்கோடு அகல் விளக்கை கனெக்ட் செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றமும் நல்ல வாழ்க்கையும் அமையும். சரி, எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம கொடுத்துருக்கேன் வரல, நான் லோன் போட்டிருக்கேன் வரல, ஒரே சிக்கலாக இருந்துகிட்டே இருக்குது, பணம் சம்மந்தப்பட்டது தான் இந்த குபேரன். இந்த குபேர விளக்கு ஏற்றும் பொழுது இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பயிற்சி இருக்குது. நம்ம அகவிளக்கில் ஒரு டஸ்ட் இருக்கும் இல்லையா, வீட்டில் ஒரு டஸ்ட்டை தான் என்ன பண்ணுறோம், கல் உப்பை போட்டு நம்ம மெழுகிடுறோம், இது தொடச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த விளக்கை ஏற்றிடுறோம், நடுவில் ஒரு லெமன் வச்சுக்கிறோம். இந்த லெமன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆக்டிவேட்டர்னே வச்சுக்கோங்க, ஒரு டிஷாண்டர் மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்ம நாடி சுற்றி செஞ்சுருக்கணும் இல்லையா, அதுதான் குபேர முத்திரை. குபேர முத்திரையை போட்டு நல்லா நேர்கோட்டில் உட்காருங்க. மீன்ஸ் உங்களோட ஸ்பைன் நேராக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மைண்டை இங்கே வைக்கிறீங்க. மூச்சை ஒரு செகண்ட் உள்ள நிறுத்துங்க. அவ்வளோதான். வாய் வழியாக இந்த விசில் ஒரு மாதிரி இது ஒரு 10 தடவை நாடி சுற்றி பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விளக்கோடு பேசுங்கள். நீங்கள் அந்த விளக்க 2 நிமிஷம் பாருங்கள் போதும். இந்த லெமனை பார்த்தாலே போதும். விளக்கு எரியட்டும், அந்த லெமனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாயா தோற்றம் உங்களுக்குள் தோன்றும். மாயா தோற்றம்னா உங்களுடைய சாயா விருச்சகமான உயிராடி அந்த லெமனை போய் டச் பண்ணும். அதில் ஒரு ஃப்ரீக்வன்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆசிட் ஒன்று இருக்கும். 2ம் கனெக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் இந்த சயின்டிஃபிக்கல் ப்ராசஸ் ஆஃப் இந்த ஆன்மீக பயணம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த விளக்கையே பார்க்காம நீங்கள் லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இப்படி பாருங்கள். விளக்கோட வெளிச்சம் இந்த லெமன் 2 நிமிஷம் அப்படி விட்டு பார்த்துட்டு, என்னுடைய வாழ்க்கை தடை அத்தனையும் நீங்க வேண்டும், குபேர வஸ்து என்னுள் சேர வேண்டும். குபேர வஸ்து அப்படிங்கிறது குபேரனுடைய எனர்ஜி, சக்தி, பார்வை. இதுதான் பார்வை அஞ்சனமும் இதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அது 1 ஹவர் அந்த லேம்ப் எரியும். அதுக்கப்புறம் இந்த லெமன் என்ன பண்ணணும், அழகாக எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க.
நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு எடுத்து தூக்கி போட்டுருங்க. அது ஏதோ அழுகியிருக்கா அதையும் தூக்கி போட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த விளக்கு முறைய மட்டும் நம்ம வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கிட்டே வாங்க. உடல் சுத்தி, குடல் சுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி நம்ம எப்போ உடல் சுத்தம்னா நம்ம குடல் நல்லாயிருக்கும், வயிறு நல்லாயிருக்கும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே தான் வீட்டுக்கும். அந்த சுத்தி நடக்கும் வீட்ல. வீட்ல இருக்கக்கூடிய பீடைகள், இருட்டுகள் எல்லாமே இது வந்து அணைஞ்சு போகும். இந்த விளக்கு ஏத்துனா, துன்பம்ங்கிற ஒரு விளக்கு அணைந்து போகும். இந்த விளக்கு, குபேர விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு அந்த எண்ணெயிலேயே போட்டு வச்சிருப்பீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 மாசம் ஆச்சு, 1 1/2 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த காயையும் எல்லாத்தையும் எண்ணெயோட எடுத்து நீங்க தூர போட்டுறலாம். கால்படாத இடத்துல போட்டுருங்க. அப்புறம் புதுசான ஒரு ஜாதிக்காய். ரொம்ப பெருசா வேண்டாம். அதிலேயே போனீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா இருக்கும். அது ரொம்ப சின்னதா எடுத்துக்கோங்க. இது ஜாதிக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே போடலாம். சில பேர் ஏதாவது குத்தி போடணுமா, அது எனர்ஜி வெளில வரும். நீங்க அப்படியே போட்டாலே போதும். விளக்கு ஏத்துங்க. நடுவுல ஒரு லெமன் வைங்க. இப்ப அந்த வீடுக்குள்ள ஒரு சுபட்சம் இருக்கும். படிப்படியாக எந்த ஒரு பரிகாரமும் படிப்படியாகத்தான் தீர்வை கொடுக்கும். இன்னைக்கு சினிமா மாரி இன்னைக்கு உயர்த்தி வச்சா நாளைக்கு உடனே தீர்ந்துருங்கிற மாரி இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுடைய கரை, திரை எல்லாம் எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் கரைய வரும். முன்னோர்கள் சொன்ன வாக்குப்படி இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பணம் புழக்கத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். வியாபாரத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். புதிய புதிய தொடர்புகள், புதிய புதிய வஸ்துக்கள், புதிய புதிய செய்திகள் எல்லாமே நன்மையாக நடக்கும். ஏன்னா வீடு இருண்ட வீடாக இருந்துச்சு. இப்ப இந்த விளக்குனால வெளிச்சமாகும். அதான் இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெற்றி வெளிச்சம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே பவர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டா மாத்திக்கணும். சக்திய மகா சக்தியா மாத்திக்கணும். சக்தி பத்தலையா கொஞ்சம் பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாரி நம்ம கோயில், குளங்கள், முனிகள் சொன்ன மந்திரங்கள், ஓம் என்ற பிரணவம் எது வேணாலும் இருக்கலாம். இந்த லெமன் பார்க்கறதுக்கு பிறகு நீங்க சும்மா ஓம் கூட சாண்ட் பண்ணலாம். மனசால ஓம் இந்த லெமன் பார்க்கலாம். இந்த லெமன் பார்க்கும் பொழுது அங்க நடக்கக்கூடிய இது யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அதோடைய வைப்ரேஷன உணர முடியும். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாங்கப்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க செஞ்சு பார்க்கும்பொழுது உணர்வீங்க பார்த்தீங்களா ஒரு ஃப்ரீக்வன்சி. வீட்ல இருக்கக்கூடிய ஒரு அலை, என்ன அலை? அது வண்ண அலையாக மாறும்போது 7 கலர்ஸ் விப்ஜிஆர் வீட்டுக்குள்ள வந்துச்சுனாலே அங்க துன்பமே கிடையாது. விப்ஜிஆர் அப்படின்றது 7 மேக்ஸ் ஹெவன். என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும். ஒரு சொர்க்கம் வீட்ல இருக்கும். சண்டைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது. தடங்கிய காரியங்கள் முன்னேறிக் கொண்டே போகும். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் இந்த குபேர விளக்கு ஏற்றும் முறை அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? 3 விளக்கு. அது அகல் விளக்கா இருக்கலாம், மெட்டல் விளக்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். லெமன் மட்டும் நம்ம சொன்ன மாரி அப்பப்ப நம்ம டெய்லி மாத்திக்கிட்டு இருந்தாலே போதும். எப்ப சண்டே மாத்துறீங்க பார்த்தீங்களா? அது மட்டும் போதும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. வீட்ல எத்தன பேர் இருப்பாங்க? மேக்ஸிமம் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த எண்ணங்களும், எனர்ஜிகளும் போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்யும்பொழுது நம்மளுடைய ஏமாற்றங்கள், சில துர்நாற்றங்கள் வீட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல எண்ணங்களும், நல்ல வாசனைகளும் வந்து சேர்வதை கண்கூடாக பார்க்கலாம். நம்பி கை வைத்து செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அங்கே வெற்றி மட்டுமே கிடைக்கும். செய்து பார்ப்போம், ஏதோ ஒண்ணு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய கவனம் சிதறுபடும். அதனால தான் உங்களுக்கு இதில விருப்பம் இருந்தா நம்பி செஞ்சு பாருங்க. கண்டிப்பான பலன் இருக்கும். இது கைகண்ட பரிகாரம். மெய் கண்ட பரிகாரம். நம் முன்னோர்கள் கண்டு அதை செய்து எழுதி கொடுத்த பரிகாரம். ஸோ என்னைக்குமே முன்னோர்கள் சொல்வது பொய்த்து போவதில்லை. காலம் தாமதம் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. சில நம்ம இருக்கிற இடம், இருக்கிற மக்கள், இருக்கிற பிளேஸோட லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி, அதோடைய டென்சிட்டி, அதோடைய குறைபாடுகள் அதை தீர்ந்து எழுந்து வரணும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் எங்களுடைய ஐயா அடிக்கடி சொல்லுவார். பாறையில போட்ட விதை கொஞ்சம் முட்டி மோதி தான் வந்தாகணும். மணல்ல போட்ட விதை சிறுன்னு வளர்ந்துரும். ஸோ அந்த நிலத்த பொறுத்து இருக்கு நம்ம போடுற விதை. அதனால தான் முன்ன பின்ன இருக்கும். ஆனா தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பான ஒரு வெற்றி இருக்கும். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.